25 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு ஜனவரி மாதம் நான் இங்கே வந்தேன். அது ஒரு 9ஆம் தேதி. அப்போ வரும்பொழுது 4 மணிக்கு நான் வந்தேன். சார் இன்னும் 25 வருஷம் பேசணுமே, முடிச்சுக்கிறேன். அப்போ என்னை வரவேற்ற டீச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 4 மணிக்கு நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது, நீங்கள் போயிட்டு அடுத்த நாள் வாங்க. அடுத்த நாள் வந்தால் ஒரு நாள் பிரேக் வந்துடும், சம்பளம் வரும், சம்பளம் கட் ஆகும். அந்த ஒரு நாளுக்கு நான் கேட்கணும். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னுடைய தலைமை ஆசிரியர் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். ரிலீவிங் ஆர்டர்னு ஒன்று சொல்லுவாங்க வெளியே அனுப்புறதுக்கு. அந்த ஆர்டரை இங்கேயே எழுதி இங்கேயே கொடுத்து இங்கேயே சேர்ந்துட்டேன். அப்போது டீச்சர் சொன்ன வார்த்தை, டேய் இதுவரையிலும் பொம்பளை டீச்சர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, பசங்களுக்கு தெரிதா என்னன்னு தெரியல, இனி ஆம்பளை வாதியார் அவர் உங்களை அடித்து பின்னி பெடல் எடுக்க போகிறாரு. இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது மிஸ்ஸஸ் மேரி டீச்சர் அவங்க சொன்னதை. நான் கிட்டத்தட்ட 4 பேருக்கு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் நினச்சேன் நம்ம அனாதையாக நிற்கிறோம், ஐயா நான் அனாதையாக நிற்கிறேன்னு நான் நினச்சேன். நான் அனாதையாக நிற்க போகிறேன். ஏன்னா நான் தான் எல்லாருக்கும் ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பிச்சேன். மேரி டீச்சருக்கு கொடுத்தேன், நவமணி டீச்சருக்கு கொடுத்தேன், பரிமலா டீச்சர் கொடுத்தேன், கொடி டீச்சருக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பிச்சுட்டே இருந்தேன். இப்போ இருக்கிறது நான் மற்ற எனக்கு நானே ஃபேர்வெல் கொடுத்துக்கணும். என்னோட இருக்கிற தம்பி ஆத்மா இருக்கிறாரு, ஒட்டதாங்கல் திருச்சபை. அவர் மட்டுமே ஒரு மாலையும் ஒரு ஷாலையும் அந்த போட்டு ஒரு கேக்கன் வெட்டிட்டு வாங்க சார் போகலான்னு கூட்டின்னு போயிட்டார். ஈவன் என்னுடைய மனைவியோ மக்களோ கூட வரல. ஜூலை 31ஆம் தேதியே நான் பேக் பண்ணிக்கினேன். அவர் அது பின்னாடி இருக்கிறாரு, கொஞ்சம் கை வாய்த்துக்கலாம். அவர் தான் என்ன என்ன பண்ணிட்டு போனாரு, ஃபேர்வெல் கொடுத்தது அவர் தான். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரில் அவர் ஒட்டத்தான் இருக்காரு. நான் மட்டும் தனியாக நிற்கிறேனே, எனக்கு யாரும் ஃபேர்வெல் கொடுக்க போகிறதுக்கு இல்லையே அப்படின்ற உள்ளுணர்வு இருந்தது. இல்லாமலாம் இல்லை, மனுஷங்க தானே. சரி 4 பேருக்கு கொடுத்தோம், அட்லீஸ்ட் ஓவர் ஃபோன்லையாவது யாராவது வாழ்த்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜூலை 30ஆம் தேதி நான் ரிட்டையர்ட் ஆகிறேன்றத. பரவாயில்ல, சரி இல்லைங்க, அது ஒரு இது இல்லை. சரி, மனசுக்குள்ள ஒரு சின்ன சங்கடம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் பார்த்த பிறகு நான் மனம் நெகிழ்ந்து போகிறேன். முதலாவது இந்த மண்ணுக்கு நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நீங்க இருக்கிறீங்களே, கிறிஸ்தவர்கள், இந்து என்று சொல்லப்படுகிற சகோதர மதத்தார், என்னுடைய மதத்தார் யாவரும் வாழும்படியான இந்த வரதராஜமன் கரிகரி மண்ணை நான் வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த மண்ணை வாழ்த்து சொல்ல இதில் வாழ்ந்திருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துற மாதிரி இருக்கும் இல்லையா? உங்கள் கால்பட்ட எல்லா இடங்களுக்குமே என்னுடைய வணக்கத்தை நான் அன்போடு கூட பதிவிட்டுக் கொள்கிறேன். இந்த மண் ஆசீர்வாதமாய், இந்த மண் உயர்ந்திருக்கும்படியாய் நான் வணங்குகிறேன். இந்த மண் என்னை ஏற்றுக்கொண்டது. நம்மளெல்லாம் ஒரு நேரத்தில் ஏற்றுக்க போகுது, தோண்டிட்டு உள்ள போட்டு போறாங்க. அதுவரை இந்த 25 ஆண்டுகள் இந்த மண் என்னை சுமந்தது, வழி நடத்தியது. காலையில் இங்கே கிளம்பி வர சொல்ல ஒரு வார்த்தையை சொன்னதை இங்கே சொல்லிட்டு நான் உட்கார்ந்துக்கிறேன். இந்த மண்ணால், உங்கூரால நான் நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன், நல்ல கார் வாங்கியிருக்கிறேன், நல்ல வீடு கட்டியிருக்கிறேன், மனைவி மக்களோடு இருக்கிறதுக்கு இந்த நல்ல மண்ணு தான், உங்களுடைய மண்ணு தான் காரணம். ஆகினால் மீண்டுமாய் இந்த மண்ணை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். சாஷ்டாங்கமாய் படுக்கையாய் விழுந்து இந்த மண்ணை நான் அன்போடு கூட வணங்கிக் கொள்கிறேன். இரண்டாவது, திரு ஜெயகர் அவர்கள் கட்டாய சொல்லணும், பழைய ஆலயம் இருக்கு சொல்ல அந்த சேனலுக்கு முன்னாடி வந்து நின்னார். நீங்க எங்கிருந்து வரீங்க? இங்கிருந்து வரேன் சார். எங்க கிராமத்தில் எஸ்எல்சி பாஸ் பண்ணதே இல்லை சார், தயவு செஞ்சு நீங்க வந்திருக்கீங்க, பதிவிட்டே ஆகணும். அவரும் அதை சொன்னாரு, நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நான் அதை அழகா, உண்மைதானுங்களே உங்ககிட்ட நீங்கள் நான் போய் எஸ்எல்சி பாஸ் பண்ணதே இல்லை சார் என்னுடைய தம்பிங்க பிள்ளைங்க, நீங்க மனசு வச்சா, நீங்க கொஞ்சம் ஒழுங்கா சொல்லி கொடுத்தா என் பிள்ளைங்க எஸ்எல்சி பாஸ் பண்ணாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு, 5 வருஷத்துக்கு பிறகு
ஜெயகரே வந்தாரு. இந்த மண்ணுல எழுதியிருக்கிற எல்லா எஸ்எல்சி படிச்சு எழுதியிருக்கிற எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணிட்டாங்க சார்னு விட்னஸ் பண்ணார். பத்தாவது எல்லா பசங்களும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு அவரு சொன்னதை நான் அன்போடு கூட பார்க்கிறேன். 12ஆம் வகுப்பும் அப்படிதான் அது கடந்து சென்று போகிறது. இப்பொழுது என்ஜினியரிங் இருக்கீங்க. ஐயா சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி இந்த பள்ளியிலே படித்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கட்டடத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசணும். வீடியோ வந்தார், கொடி டீச்சர் இருக்கிறாங்க, அதனால உண்மை தெரியணும். வீடியோ வந்தார், ஒரு சின்ன நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டார். இது இடிச்சிடணும், உங்களுக்கு 15 days டைம் கொடுக்குறேன், 15 நாள் தான் டைம், அதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் கிரைஸ்ட் சர்ச்சில் போய் ஒரு வார்த்தையை சொன்னேன். என் ஏழை மாணவர்கள், உங்களெல்லாம் ஏழைன்னு சொல்லி தான் கேட்டேன். நீங்கள்லாம் பணக்காரங்க, இப்போ நீங்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்க ரொம்ப சந்தோஷம். அந்த கிரைஸ்ட் சர்ச்சில் கீழே இருக்கும் பாருங்க, காந்தி நகர் சர்ச்சுன்னு இருக்கும். அந்த சர்ச்சில் போய் நின்று அங்கே ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், 1.25 லட்சம் ரூபாய் அன்றைய வருமானம், அதாவது காணிக்கை கொடுக்கப்பட்டது. அப்படியே கொண்டு வந்து வணக்கத்துக்குரிய என்ஜினியர் ஐயா கிட்ட நம்முடைய விவேகானந்தர், ரெவரண்ட் விவேகானந்தர் ஆயர் வழியாக கொடுக்கப்பட்டது. இந்த சர்ச் மணிக்கும் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, இந்த ஸ்கூல். அதுக்கு பிறகு நம்முடைய இங்கே இருக்கிறபடியான அன்பு உறுப்பினர்கள், ஆலய திருப்பணியை சேர்ந்தவர்கள் இதை முடிச்சு கொடுத்தாங்க. அவர்களுக்கு என்னுடைய அவங்க கொடுத்ததுனால நிழலில் தங்கிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. கொஞ்சம் ஜம்ப் பண்ணிக்கலாம். என்னுடைய தம்பிமார்கள் விஷ்ணுகாந்தன், என்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. எல்லாருமே அணுகி நிறைய பேர் வந்திருந்தீங்க, லிஸ்ட் என்னால் சொல்ல முடியல. உங்களை விட இவங்க பேரை விட இவங்க அப்பா பெயர்களை கூப்பிட்டு தான் நான் கூப்பிடுவேன். இவங்களை விட இவங்க அப்பா பெயர் தான் கூப்பிடுவேன் நான். அது இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணு கூப்பிடுறதை விட நீங்க சொல்லிக்கீங்களேன், அவங்க அப்பா பெயர்களை கூப்பிட்டு சுருக்க பெயர்களை கூப்பிடுவேன். அந்த சுருக்க பெயர்களுக்கு இருக்கிற இதோ என்னுடைய மகன்கள் இங்கே எல்லாருமே நிற்கிறீங்க. உங்கள் யாவருக்குமே என் பணிவான ஒருவேளை என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் நிறைவாய் கூட சொல்லிக் கொள்கிறேன். என்னை அழைத்த பொழுது நான் உள்ள மகிழ்ந்தேன். நான் உங்களுக்கு நடுவில் ஒரு வார்த்தை சொன்னல, நான் அப்படியே போயிட்டு போறணுன்ற ஒரு இது இருந்தது. ஆனா தம்பிமார்கள் நிறைய பேர் வந்திருந்தீங்க. வீட்டுக்கு வந்து வரணும் சார். நான் என்ன சொன்னேன்னு, இல்லை தம்பி, எனக்கு ஒருத்தனு கொடுக்கறதுனால உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளை கிராமத்திலே உருவாக்க விரும்பவில்லை. நான் புழக்கடை வழியாவே வந்துடுறேன், நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா தம்பிமார்கள் இல்லை, கட்டாயம் நீங்க இருக்கணும், வரணும்னாங்க. இந்த ஏற்பாடுகளை செய்த எல்லா என்னுடைய மகன்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, 1938 தொடங்கின இந்த பள்ளி கரண்ட் இல்லாம இருந்துச்சு. 1938 தொடங்கின இந்த பள்ளிக்கு கரண்ட் இல்லாம இருந்தது. உண்மைதானே? இந்த கரண்ட் வாங்கிறதுக்கு ஒரு ஜேஇ காலில் விழுந்தேன். இப்ப தெரியும் உங்களுக்கு, ஒரு ஜூனியர் இன்ஜினியர் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கட்டாயம் கொடுக்கணும். இல்லை, சட்ட சிக்கல் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி வரக்கூடாது அப்படின்னாங்க. அவர்களுடைய காலில் போய் விழுந்து எனக்கு தைரியமா சொல்லுவேன், நீங்க நினைக்கிறீங்களே அவங்க காலில் விழுந்து, இல்லைங்க என் பள்ளிக்கு கரெக்டாக கரண்ட் வேணும். கரண்ட் வந்தது, தண்ணி இல்லாம இருந்தது. நான் நம்முடைய ஊர்ல 3 உறுப்பினர்களோடு, வார்டு உறுப்பினர்களோடு பணி செய்தேன். திரு ரவி, நேதாஜி, நம்முடைய பட்டாபி, இவர்களோடு கூட இருந்தேன்.
அவர்கள் என்னோடு கூட இருந்து செய்த உதவிகளை நான் நன்றியோடு கூட பார்க்கிறேன். தம்பியை பார்த்து சொன்னேன், எனக்கு தண்ணி வேணும், கரண்ட் வேணும், கரண்ட் வந்துடுது, எனக்கு தண்ணி வேணும். தண்ணியை அழகா எளிதா கொண்டு வந்துட்டு எந்த விதமான சிக்கலும் இல்லை. நமக்கான பிடிஓ தான் இருந்தார். இங்கே நம்முடைய இதில் போய் சொல்கிறோம், பஞ்சாயத்தில் சும்மா ஒரு சிட்டிங் தான் போய் உட்கார்ந்தோம், உடனே பாஸ் பண்ணிட்டாங்க. கட்டாயம் தண்ணி கொடுக்கணும். இங்கே சிட்டக்கு இருந்தது பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணியை லகுவா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருந்த அந்த அன்பு வார்டு உறுப்பினரை நான் அன்போடு கூட மகிழ்கிறேன். கரண்ட்டு, கட்டடம், தண்ணி இவைகள் எல்லாமே இந்த 25 ஆண்டுகளிலே இங்கு வர செய்திருக்கிறேன். அதுதான் உண்மை. அடுத்து 5 வருடங்கள், 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளி பூட்டி இருக்கணும். நான் அநேகரை முறையிட்டேன், இந்த ஸ்கூல் பூட்டு போறாங்க, பசங்க இல்லை, சேருங்க, பசங்களை கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணுங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்றேன். நீ கூட்டினா தான் உனக்கு சம்பளம். நான் சேவூருக்கு போனேன், அங்கே எனக்கு சம்பளம் தானே, அங்கேயும் எனக்கு சம்பளம் தானே. ஆனால் நான் உறுதியாக இருந்தேன், இந்த மண்ணை வணங்கினேன் இல்லையா, இந்த மண்ணுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும். இந்த பள்ளி எப்படியாவது நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஐயா சொன்ன மாதிரி இதில் டிஐஜி துரை இந்த நம்முடைய இந்த கிராமத்தில் படித்திருக்கிறார். வணக்கத்துக்குரிய துரை ஐயா அவர்கள் இங்கே படிச்சிருக்காங்க. பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நம்முடைய கிராமத்திலிருந்து படிச்சிருக்கிறாரு. இது உங்களுக்கு பதிவிடுறேன். அழகாக சொல்லணும்னா நான் அதுக்காக வேண்டியில்லை, நான் வேற எங்கன்னா மாற்றின்னு போயிட்டதுன்னா இன்னும் அருகாமையில் கண்டிப்பேடுக்கு மாற்றின்னு போயிருந்தேன், அங்கே கூட எனக்கு சம்பளம் வந்திருக்கும். பட் அவைகளை நான் செய்யலை. இந்த மண்ணை எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும். என்னை ஏற்றுக்கொண்ட இந்த மண் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அங்கே இருக்கிற சுல்தான் நகரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு வீடு வீடாக கேன்வாஸ் பண்ணேன். 5500 ரூபாய் ஆட்டோ, 5500 ரூபாய், 5 வருஷம், கிட்டத்தட்ட 4-5 லட்சங்களுக்கு மேலே செலவிட்டு இருக்கிறேன். மாதம் 5500 ரூபாய் கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் அது சொல்றது. இந்த 17 பிள்ளைகள், 7 நரிக்குறவர் பிள்ளைங்க அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அந்த 7 நரிக்குறவர் பிள்ளைகளுக்கு நான் ஆட்டோ வச்சுன்னு இருக்கிறேன். விஜயகுமார்னு ஒரு தம்பி, உங்களுக்கு தெரியுதான்னு சரியா ஞாபகம் இல்லை, நடராஜ் என்ற ஒருத்தருடைய மகன், அவர் கக்கா பண்ணிட்டார். தம்பி கக்கா பண்ணிட்டார், சரியா உடம்பெல்லாம் பூசிக்கணும். தம்பி என்ன பண்றதுன்னு தெரியல. யாருக்கா ஞாபகம் இருக்குது பிள்ளைங்க? சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சோப்பு இல்லை, ஷாம்பு ஒன்று வாங்கிட்டு வந்து உடம்பெல்லாம் போட்டு கழுவி அந்த புளிய மரத்தில் கழுவி நிற்க வச்சு அந்த விஜயகுமார் என்ற தம்பியை நடராஜ் அந்த இதில் கரிகரி ஹாஸ்பிட்டலில் அட்டண்டராக இருக்கிறாரு. உண்மை இருக்குன்றதுனால சொல்கிறேன். அவருடைய மகனை கழுவி முதல் தடவையாக அவ்வளோ பெரிய அழுக்க கழுவி அவனை நிப்பாட்டினேன். இன்னைக்கு ஏதோ ஒரு எம்ஆர்டிஓ ஏதோ சம்திங் இருக்கிறாருன்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் நல்லா இருக்கணும். அது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைங்களுக்கு முடிவெட்டி இருக்கிறேன், தண்ணி ஊற்றிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும், நீங்கள் மனநிறைவோடு இருக்கணும் அப்படின்ற ஏக்கம்தான். இந்த மண் மீண்டுமாய் நான் சாஷ்டாங்கமாய் வணங்கி வாழ்த்துதல் தெரிவிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த ஜூலையிலிருந்து எனக்கு ஒரு சொற்பமா அரசாங்கம் கொஞ்சோண்டு காசு கொடுக்கும், சொற்பம். அது இது கிடையாது. இந்த வருஷத்தை விட்டுட்டா, இந்த வருஷத்தை என்னை நம்பி நம்மளை நம்பி வந்திருக்கிற பிள்ளைங்களை விட்டுட்டா என்ன பண்றதுன்னு 9-10 மாதங்கள் அப்பவும் அந்த 5500 ரூபாய் தான் கொடுத்து அங்கிருந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். மிக வேதனையான விஷயம். 9 பசங்க தான் இருக்காங்க, 9 பிள்ளைங்க மாதம் தான் இருக்காங்க.
செகந்திராபாத்தில் இருக்கிறார் ஒரு பையன். இந்த வருஷம் நான் அட்மிஷன் போட்டது பொய்யான அட்மிஷன். அவருடைய ஆதார் அட்டை மட்டும் கொடுறா. 2000 ரூபாய்க்கு ஆதார் அட்டையை வச்சுருக்கிறாரு. இங்கிருந்து நான் ஜிபேயில் 2000 ரூபாய் அனுப்பிச்சு அந்த ஆதார் அட்டையை வாங்கி அந்த நம்பரை எழுதி ஸ்கூலில் சேர்த்துட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற சத்துணவு கெட்டு போயிடும். ஒருத்தர் சேர்த்துனா இங்க இருக்கிற அமைப்பாளர் இல்லாத போயிடுவாங்க. இங்க இருக்கிற சத்துணவு போயிடும். காலை உணவு இல்லாத போயிடும். இங்க கட்டடம் கட்டின காலை உணவுக்கு என்னுடைய பணம் தான். யார்கிட்டையும் கொடுங்கன்னு நான் மெய்ய கேட்கல. ஒரு பாத்ரூம் யாரையும் பழைய மாணவர்கள்கிட்ட கொடுங்கன்னு நான் மெய்ய கேட்கல. இந்த மண் நல்லா இருக்கணும்ன்றதுனால தான். இதில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு பெரிய மனிதர்களாகிற பொழுது நீங்க இந்த சர்வீஸ் பண்ணணும். நீங்க இந்த சர்வீஸ் பண்ணணும்ன்றதுனால தான் இதை நான் சொல்றேனே தவிர பண்ணனதை சொல்றதுன்றதுக்காக வேண்டி உங்க முன்னாடி நான் நிற்கல. நீங்கள் வளர்கிற பொழுது வாழ்ந்து இருக்கிற போது என்ன பண்ணுங்க, நீங்க போய் இதை பண்ணுங்க என்ன நினைச்சு. அந்த மாதிரி தான் நீங்க வளர்ந்த பிறகு என்னை வளர்த்தவரை, என்னை படிக்க வச்சவரை, கல்வி கற்றுக் கொடுத்தவரை இம்மட்டுமாய் மதித்த என் அன்பு பிள்ளைகளுக்கு என் பணிவான, என் அன்பான, என் உயிரான, எதை சொன்னாலும் தகுதியான நன்றிகளை நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்பா. நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நிறைவா வாழுங்க. நீங்க எவ்வளவு உயர்ந்து இருக்கணுமோ அவ்வளவு உயர்ந்திருங்கள். என்னை ஏற்றுக்கொண்டதற்கு, என் குடும்பத்தை அழைத்து இம்மட்டுமாய் கௌரவித்ததற்கு திருச்சபையாருக்கும் கிராமத்தாருக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கும் பழைய மாணவர்களுக்கும் என் அன்பையும் என்னுடைய மரியாதைகளையும் அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த கிராமத்தினுடைய நாட்டாண்மைக்காரர்கள், செயலர்கள், பொருளர்கள், சபை மணியக்காரர்கள், எப்பொழுதுமே என்னை ஏற்றுக்கொள்கிற என்னுடைய தம்பிமார்கள், அவர்களுக்கு என் அன்பை நான் அன்போடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கட்டணம் கட்டுற விஷயத்தில் 2 செகண்ட் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஐயா இருக்கிறாரு. இன்னொரு அண்ணனும் நம்முடைய கேர்ள்ஸ் ஸ்கூல் எதிர்க்க ஒரு சின்ன மேனுவல் இருக்கிறாரு. கேர்ள்ஸ் ஸ்கூல் எதிர்க்க உங்களை நாங்கள் அணுகின பொழுது நம்ம திருச்சபை, நம்முடைய கிராமத்துடைய தலைவர் ஒருவர் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே, அவன் என்னடா அவன் பிள்ளையா படிக்க வைக்கிறான், நம்ம ஊர் பிள்ளைங்க தானடா படிக்குது, போங்கடா கட்ட சொல்லுங்கடா. அந்த வார்த்தை இன்னுமா எனக்குள்ளாய் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நான் அன்பையும் மரியாதையும் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களோடு கூட நான் இருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ 10 நாள ஒரு ஸ்கூல் இருக்கும். 17க்கு பிறகு உங்கள் சுக நல திட்டங்களிலே என்னை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் 10ஆம் தேதி என்னுடைய 2வது பொண்ணு கல்யாணம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். நீங்க உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். அன்பு கூர்ந்து வந்து இதே போல சிறப்பாய் நடத்தி கொடுக்க முடியாய் உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் உங்களுக்கு என் பணிவான அன்பையும் மரியாதைகளையும் நன்றியும் என் குடும்பத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.